இந்த மெட்ராஸ் உயர்நீதிமன்ற பணியில் ஓட்டுநர் பணிக்கு விண்ணப்பிச்சிருக்கிறவங்க என்னென்ன படிக்கணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம சொல்ல போகிறோங்க. நல்லா கவனிச்சுக்கோங்க. ஓரளவுக்கு தெரியும், கருப்பு கலரில் தான் அந்த கல் வச்சுருப்பாங்க. கருப்பு கலரும் வெள்ளை கலரும் பெயிண்ட் அடிச்சு வச்சுருப்பாங்க. ஆனால் ஸ்டேட் ஹைவேல என்ன கலரில் இருக்கும் அப்படின்னு கேட்டால் க்ரீன் கலரில் இருக்கும்னு பதில் சொல்லணும். அப்போ ஆப்ஷன் இருக்கும், க்ரீன் கலர் அப்படின்னு இருக்கும். ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர். ஸோ அப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இதில் அந்த ஓட்டுநர் பணிக்கான கேள்விகள் கேட்டிருக்காங்க. இப்போ ஒரு கேள்வி சொல்கிறேன் பாருங்களேன். இது ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸில் வந்திருக்கு. அந்த க்ரீனு, எல்லோ, ரெட்டு இதை வச்சுலாம் கொஷின்ஸ் வந்திருக்கு. அதனால ஒவ்வொரு போக்குவரத்து சிக்னலுக்கும் என்ன மீனிங் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். வேகமாக போயிட்டுருங்க, ஒரு 60, 70 இல்லை 100னே வச்சுக்கலாங்க. போகிற வண்டி வந்து டயர் வெடிச்சு போகுது. நீ அபசகுணமாக சொல்கிறேன்லாம் நினைக்காதீங்க, அது கேள்வியே தான். டயர் வெடிச்சு போகுது, அதுவும் ஃப்ரண்ட் டயர்னு வச்சுங்களேன். இப்போ எப்படி அந்த வண்டியை நீங்கள் வந்து ஆக்சிடென்ட் ஆகாமல் காப்பாற்றுறது? அந்த 40க்கு நீங்கள் என்ன பண்ணணும், என்னென்ன தலைப்புகளை நம்ம வந்து படிக்கணும், அந்த தலைப்புகள்லேருந்து தேர்வு எழுதி பார்க்கணும். புரியுதுங்களா? இதுக்கெல்லாம் நம்ம ஆன்லைன் கிளாஸஸ் கொடுக்குறோம். கீழே நம்பர் போகும். நீங்கள் வந்து இந்த ஆன்லைன் கிளாஸில் கலந்துக்கணுன்னா கூட நீங்கள் கால் பண்ணி கேட்டுக்கலாம். இல்லை நாங்கள் செல்ஃபாகவே படிக்கிறோம் அப்படின்னாலும் நீங்கள் இந்த தலைப்புகளை தான் செலக்ட் பண்ணி படிக்கணும். ஸோ இதிலிருந்து தான் கேள்விகள் வந்து வருது. ஓகேவா? அதை ஒன்று ஒன்றா பார்ப்போம். அனைவருக்கும் வணக்கம். இந்த மெட்ராஸ் உயர்நீதிமன்ற பணியில் ஓட்டுநர் பணிக்கு விண்ணப்பிச்சிருக்கிறவங்க என்னென்ன படிக்கணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம சொல்ல போகிறோங்க. நல்லா கவனிச்சுக்கோங்க. ஏன்னா நீங்கள் வந்து பல வருஷமாக டிரைவிங்கில் இருக்கிறவங்களும் இதில் அப்ளை பண்ணியிருப்பீங்க. உங்களுக்கு நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் தெரியும். சாலை விதிகள் கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனால் அது கொஸ்டினில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு கேள்வியாக அதை கேட்கும்போது, இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு கேள்வியை சொல்கிறேனே, இது வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர். ஸோ அப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இதில் அந்த ஓட்டுநர் பணிக்கான கேள்விகள் கேட்டிருக்காங்க. இப்போ ஒரு கேள்வி சொல்கிறேன் பாருங்களேன். வாகனத்தில் மின்சாரத்து ஏற்பட்டால் முதல்ல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ வந்து நீங்கள் இதுக்கு என்ன பண்ணணுன்றது டிரைவிங்கில் இருக்கும், நல்லாவே தெரியும். ஆனால் ஆப்ஷனில் என்னென்னா தண்ணி ஊற்றி அணைக்கணும். நம்ம கார்பரேட்டரில் போய் தண்ணி ஊற்றுவோம் இல்லையா, அந்த இதை சொல்லியிருக்காங்க. இல்லைன்னா மணலை அள்ளி போடலாமான்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா பேட்டரி கேபிள் இணைப்பை துண்டித்து விட வேண்டும், இல்லை அப்படின்னா எதுவுமே பண்ண வேணா தானாக சரியாயிடும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த 3ல் எது ஆப்ஷன் அப்படின்னா பேட்டரி கேபிளை இணைப்பை துண்டிக்கிறது தான் சரியான ஆப்ஷன். அதனால கேள்விகளாக எதிர்கொள்ளும் பொழுது உங்களால் என்ன பண்ண முடியாதுன்னா ஒரு சடனாக யோசிக்க முடியாது. ஏன்னா நம்ம ப்ராக்டிக்கலில் ஒன்று பண்ணியிருப்போம், அதே கேள்விகளில் பண்ணும் பொழுது தான் நம்மளால் பதில் சொல்ல முடியாது. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த மாதிரி டிரைவிங் பணிக்கு வந்து முதல்ல 100 வினாக்கள் வரப்போகுது. இந்த 100 வினாக்கள் எங்கிருந்து வரப்போகுது அப்படின்னா பொது தமிழ் பகுதி அப்படின்னு கேட்பாங்க. அதுலேருந்து 50 வினாக்கள் வரும். அதுக்கு நீங்கள் 6ஆம் வகுப்பு பொது தமிழ் புத்தகத்திலிருந்து 8ஆம் வகுப்பு பொது தமிழ் புத்தகம் வரைக்கும் படிச்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ அதுலேருந்து 50 வினாக்கள் வச்சிட போகிறாங்க. அடுத்து 50 வினாக்கள் வந்து நடப்பு நிகழ்வுகள், அப்புறம் சில கேள்விகள் வந்து பொது அறிவு அப்படின்ற பகுதிகளில் நமக்கு அந்த சட்டத்திட்டம் சம்பந்தமாக 1-2 கேள்விகள் இருக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசண்டான கரண்ட் சினாரியோஸில் என்னது நடக்குதோ அதெல்லாம் இருக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த புவியியல்ல இருந்தோ இல்லை வந்து அரசியல் அமைப்பில் இருந்தோ கோர்ட்டு சம்பந்தமாக இருக்கிறதுனால நீதி சார்ந்த கேள்விகள் ஒரு சிலது இருக்கும். இதெல்லாம் ரொம்ப கம்மி, 1-2 தான் இருக்கும். அதிகபட்ச கேள்விகள் பொது அறிவு பகுதியில் எங்கேருந்து வருது அப்படின்னா, இப்போ 50 வினாக்கள் பொது அறிவு பகுதி அட்டன் பண்ணுறீங்கன்னா அதில் ஒரு 10 வினாக்கள் தான் இந்த நடப்பு நிகழ்வு, அதுக்கப்புறம் இந்த அரசியல் சார்ந்து, அதுக்கப்புறம் இந்த பொருளாதார கேள்விகளோ வரலாறு சார்ந்த கேள்விகளோ இருக்கும். மீதி ஒரு 40 கேள்விகள் வரைக்கும் என்ன கேட்குறாங்கன்னா டிரைவிங் சம்மந்தமாக தான் கேட்குறாங்க. இது நான் சொல்லிடுறேன். மெட்ராஸ் உயர்நீதிமன்ற பணியில் அலுவலக உதவியாளர் வேலை, இல்லை வந்து சீனியர் ஜூனியர் பைலிஃப் எக்ஸாமினர், இந்த மாதிரியான பணிகளுக்கு நம்ம இந்த இதை பற்றி சொல்லலை. இதில் வந்து முழுக்க ஓட்டுநர் பணிக்கு விண்ணப்பிச்சிருக்கிறவங்க இந்த இது வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். அப்போ ஓட்டுநர் பணியில் நீங்கள் 40 வினாக்கள் வந்து அட்டன் பண்ணணும். ஓட்டுநர் பணிக்கு போகிறவங்க 40 வினாக்கள் டிரைவிங் சம்மந்தமாகவே வரும். பொது அறிவு பகுதியில் மொத்தம் 50, அதில் 40 பொது அறிவில் வந்து டிரைவிங் சம்மந்தமாகவே இருக்கும். அந்த 40க்கு நீங்கள் என்ன பண்ணணும், என்னென்ன தலைப்புகளை நம்ம வந்து படிக்கணும், அந்த தலைப்புகள்லேருந்து தேர்வு எழுதி பார்க்கணும். புரியுதுங்களா? இதுக்கெல்லாம் நம்ம ஆன்லைன் கிளாஸஸ் கொடுக்குறோம். கீழே நம்பர் போகும். நீங்கள் வந்து இந்த ஆன்லைன் கிளாஸில் கலந்துக்கணுன்னா கூட நீங்கள் கால் பண்ணி கேட்டுக்கலாம். இல்லை நாங்கள் செல்ஃபாகவே படிக்கிறோம் அப்படின்னாலும் நீங்கள் இந்த தலைப்புகளை தான் செலக்ட் பண்ணி படிக்கணும். ஸோ இதிலிருந்து தான் கேள்விகள் வந்து வருது. ஓகேவா? அதை ஒன்று ஒன்றா பார்ப்போம். ஸோ இப்போ ஓட்டுநர் பணிக்கு விண்ணப்பித்திருக்கக்கூடியவர்கள் முறைப்படி என்னென்ன தெரிஞ்சுக்கிட்டு போகணும். இப்படி தெரிஞ்சுக்கிட்டு போகிறத வந்து நீங்கள் 3 இடத்துல இந்த எக்ஸாமில் அப்ளை பண்ணுவீங்க. ஒன்று ரிட்டன் எக்ஸாமில் அப்ளை பண்ணுவீங்க. ரிட்டன் எக்ஸாமில் 40 வினாக்கள் இதுலேருந்து தான் வரும், இந்த தலைப்புகள்லேருந்து தான் வரும். இது சம்மந்தமாக நீங்கள் படிச்சுக்கணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா செய்முறை தேர்வுக்கும் நீங்கள் வந்து போயிடணும் இல்லையா? இப்போ என்ன பண்ணுவாங்க, உங்கள் பின்னாடி, அதாவது உங்களுக்கு ஒரு கார் கொடுத்துருவாங்க.
அதில் நீங்கள் டிரைவ் பண்ண சொல்லி உங்களை என்ன பண்ணுவாங்க, டிரைவ் பண்ண சொல்லிடுவாங்க. உங்களுக்கு பின்னாடி சீட்டில் 2 நீதித்துறை சார்ந்த அலுவலர்கள் உட்காந்துருப்பாங்க. இல்லைனா சம்டைம் ஆர்டிஓ கூட உட்காந்துருப்பார். ஏன்னா நீங்கள் கார் ஓட்ட போகிறது ஜட்ஜுக்கு. ஸோ அப்போ என்ன பண்ணணும், கார் ரொம்ப சேஃபாக ஓட்டுறீங்களா இல்லையான்னு ஆர்டிஓ தானே ஜட்ஜுக்கு இன்டிமேட் பண்ணணும். அப்போ இதில் இத்தனை பேர் வந்திருந்தாங்க, இத்தனை பேர் ஓட்டினாங்க, அதில் இந்தந்த பர்சன்ஸ் எல்லாம் பெட்டராக ஓட்டியிருக்காங்க சார், இவங்களை நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு அவங்க தானே ரிப்போர்ட் கொடுக்கணும். ஸோ அதனால் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா உங்களை ஆர்டிஓ கூட கண்காணிக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் என்ன பண்ணணும், டிரைவிங் பண்ணும் பொழுதும் இதை நீங்கள் பயன்படுத்தி ஆகணும். அவங்க நீங்கள் டிரைவ் பண்ணிட்டு இருக்கும் போதே கொஸ்டின்ஸ் கேட்பாங்க பின்னாடி, ஓகேவா, ஏதாவது ஒரு சில அந்த டிரைவிங் சம்பந்தமான கேள்விகள் கேட்கலாம். தம்பி இப்போ நம்ம போயிட்டே இருக்கோம், கார்பரேட்டர் வந்து ஸ்டன் ஆகுது இல்லைன்னா ஹீட் ஆகுது, அப்போ என்னப்பா பண்ணணும்னு கேட்குறாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும், திரும்பி பார்த்து பதில் சொல்லிட்டுலாம் இருக்கக்கூடாது. நீங்கள் என்ன பண்ணணும், வாயால் பதில் சொல்லிட்டு கான்சென்ட்ரேட் பண்ணி தான் ட்ரைவ் பண்ணணும், அந்த மாதிரி, ஓகேவா. ஸோ அதனால் நீங்கள் செய்முறை தேர்வுலையும் இதை பயன்படுத்த போகிறீங்க, அடுத்தது இன்டர்வியூலையும் பயன்படுத்தி ஆகணும். எப்படி பயன்படும் அப்படின்னா, இன்டர்வியூ நீங்கள் போகிறீங்கன்னா டிரைவிங் சம்மந்தமான இன்டர்வியூ கேள்விகள் தான் உங்களை கேட்க போகிறாங்க, அப்போவும் நீங்கள் பதில் சொல்லணும்ல. ஸோ அதனால் நீங்கள் வந்து ஒரு தடவை ப்ரிப்பரேஷன் பண்ணுறதை வச்சு இந்த 3 பிளாட்ஃபார்ம்லையும் நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க. ஸோ அதனால் நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணி இன்னையிலேருந்தோ இல்லை இந்த வீடியோ எப்போ நீங்கள் பார்க்குறீங்களோ அன்னிலேருந்து என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா, டெஃபினட்டாக டிரைவிங் சம்மந்தமாக இந்த டேட்டாவை கண்டுபிடிச்சி படிக்க ஆரம்பிச்சிருங்க. இல்லை நம்மக்கிட்ட ஜாயின் பண்ணாலும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ முதல்ல இருந்து நம்ம வருவோம். போக்குவரத்து கட்டுப்பாட்டு சாதனங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. இப்போ போக்குவரத்து கட்டுப்பாட்டு சாதனங்களில் பொதுவான போக்குவரத்து சாதனங்கள் அப்படின்னாலே ஒரு ரோட்டில் வந்து என்னென்ன போக்குவரத்து சாதனங்கள் வேணாலும் இருக்கும். அது வந்து சைக்கிள் இருக்கும், 2 வீலர் இருக்கும், ஆட்டோ ரிக்ஷா இருக்கும், அப்புறம் வந்து இந்த மீன்பாடி வண்டி மாதிரியான வண்டிகள் இருக்கும், அப்புறம் டாடா ஏசி இருக்குது, அப்புறம் வந்து ஆம்னி இருக்குது, சரக்குந்துகள் லாரிகள் இருக்குது, பேருந்துகள் இருக்கு இல்லையா. ஸோ இது எல்லாமே வந்து போக்குவரத்து சாதனங்கள் தானே. அப்போ போக்குவரத்து சாதனங்களில் என்னென்ன டைப் ஆஃப் போக்குவரத்து சாதனங்கள் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சு வச்சுருக்கணும், ஓகேவா. அடுத்தது போக்குவரத்து காவலர்கள் அல்லது அலுவலர்கள். ஒரு போக்குவரத்தை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு சம்டைம் என்சிசி மாணவர்கள் கூட நிற்கலாம் இல்லையா. சம்டைம் போலீஸ், அதாவது டிராஃபிக் கான்ஸ்டபிள் நின்றுட்டு கை காட்டுறது, அந்த கை காட்டுறதுக்கான சிம்பிள்லாம் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதுக்கு கூட மீனிங் கேட்பாங்க, அந்த பிக்சரை கொடுத்து மீனிங் கேட்குறாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், அதெல்லாம் தெரிஞ்சு வச்சுருக்கணும். ஸோ அதுக்கப்புறம் போக்குவரத்து விளக்குகள். இப்போ சில இடத்துல வந்து போலீஸ் அதாவது டிராஃபிக் போலீஸ் இல்லாத இடத்துல சிக்னல் இருக்கும். நம்ம சிக்னலை பார்த்தாலே என்ன சிக்னல் எதுக்காக போட்டிருக்காங்க இதெல்லாம் நமக்கு தெரியணும். இது ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸில் வந்திருக்கு. அந்த க்ரீனு, எல்லோ, ரெட்டு இதை வச்சுலாம் கொஷின்ஸ் வந்திருக்கு. அதனால ஒவ்வொரு போக்குவரத்து சிக்னலுக்கும் என்ன மீனிங் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா போக்குவரத்தில் போக்குவரத்து மற்றும் சாலை விளக்குகள். இப்போ இதுதான் இந்த போக்குவரத்து சாலை விளக்குகள்லேயே பார்த்தீங்கன்னா சிலது இந்த சிக்னல் கொடுக்கறதோட நிற்காம சைடில் வந்து க்ரீன் கலர் காட்டுறது, ரெட் கலர் காட்டுறது, இது மாதிரி இருக்கு இல்லையா. அந்த சைடில் இருக்கிற விளக்குகளுக்கு என்ன விளக்கம் இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுருக்கணும். கட்டாய குறியீடுகளை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். இப்போ அதுக்கு ஒரு உதாரணத்துக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்லேருந்தே இங்கே நான் சொல்லியிருக்கேன். என்ன அப்படின்னா, இது வந்து ஒரு நடு தார் ரோட்டில் இருக்கிற ஒரு இது இந்த பக்கம் போகிறது, இது இந்த பக்கம் வர்றதுன்னு வச்சுக்கோங்களேன். இதுதான் தார் ரோடுன்னு வச்சுக்கோங்க. இதில் வந்து இந்த மாதிரி கோடு போட்டிருப்பாங்க, இப்படி பட்டையாக போட்டிருப்பாங்க இல்லையா. ஸோ இப்படி நான் கட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா உங்களுக்கு தெரியும், இப்படி இருக்குது. இப்போ இந்த பக்கம் போகிறவங்க இந்த கோட்டை தாண்டி இந்த பக்கம் வரலாமா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. அப்போ என்னன்னா, மஞ்சள் கோடு இருந்ததுன்னா, இந்த மாதிரி மஞ்சள் கோடு இருந்ததுன்னா நடு சாலையில் நீள்வாட்ட வாட்டில் மஞ்சள் கோடு இருக்கும். அப்படி இருந்ததுன்னா நம்ம கட்டாயமாக அந்த பக்கம் போகக்கூடாதுன்னு அர்த்தம். கட்டாயமாக இந்த பக்கம் வந்துடக்கூடாது. அந்த மஞ்சள் கோடு இந்த பக்கம், ஒயிட் கோடு இருந்ததுன்னா பிரச்சனை இல்லை, ஒயிட் கோடு அப்படி ஏறி கூட நீங்கள் போயிடலாம்ல. ஆனால் மஞ்சள் கோடு இருந்ததுன்னா நீங்கள் ஏறக்கூடாதுல்ல, அதை கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. அப்போ கட்டாய சாலை குறியீடு அதுதான். ஸோ அது மாதிரி நிறைய இருக்குது. ஸோ அது மாதிரி நிறைய இருக்கும், நீங்கள் பார்த்துக்கணும். அடுத்தது சாலை எச்சரிக்கை குறியீடுகளும் அப்படி தான் இருக்கும். ஸோ சில இடத்துல பள்ளம் தோண்டி வச்சுருக்கிறாங்க அப்படின்னா வேலை செய்கிற ஆள் நிற்கிற மாதிரி ஒரு பிக்சர் போட்டிருப்பாங்க, இல்லைனா எழுதி வச்சுருப்பாங்க சாலை வேலை நடைபெறுகிறது அப்படின்னு எழுதி வச்சுருப்பாங்க, இல்லைனா பிக்சர் போட்டிருப்பாங்க. அதை வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சி அந்த இடத்துல அந்த சாலை எச்சரிக்கை குறியீடை நீங்கள் கீப்பப் பண்ணிக்கணும். சில இடத்துல ஸ்பீட் பிரேக் இருக்கிறத போட்டிருப்பாங்க, அந்த இடத்துல வேகத்தை நீங்கள் குறைச்சி ரன் பண்ணணும். அது மாதிரி தகவல் அளிப்பு சாலை குறியீடுகளில் என்ன இருக்கும் அப்படின்னா, இது மாதிரி நிறைய இருக்கும். இப்போ இது வந்து ஒரு தார் ரோட்டு ஓரத்தில் இருக்கக்கூடிய ஒரு மைல்கல் இருக்கும்ல, மைல்கல். இது வந்து மைல்கல் மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அதில் வந்து இந்த இவ்வளோ தூரம் போனோம்னா இத்தனை கிலோமீட்டர் இருக்குல்ல, இத்தனை கிலோமீட்டரில் இந்த ஊர் வரும்னு இருக்கும்ல. அது வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா,
மாநில நெடுஞ்சாலை ஸ்டேட் ஹைவேஸில் இது மாதிரி எஸ்ஹெச்சில் வந்து மைல்கல் ஒன்று வச்சுருப்பாங்க. அப்போ எஸ்ஹெச்சில் இருக்கிற மைல்கல் என்ன கலரில் இருக்கும்? இப்போ கிராம சாலைகள் என்ன கலரில் இருக்கும்? நீங்கள் நிறைய பேர் கிராமத்தில் இருக்கிறவங்களாம் ஓரளவுக்கு தெரியும், கருப்பு கலரில் தான் அந்த கல் வச்சுருப்பாங்க. கருப்பு கலரும் வெள்ளை கலரும் பெயிண்ட் அடித்து வச்சுருப்பாங்க. ஆனால் ஸ்டேட் ஹைவேல என்ன கலரில் இருக்கும் அப்படின்னு கேட்டால் க்ரீன் கலரில் இருக்கும்னு பதில் சொல்லணும். அப்போ ஆப்ஷன் இருக்கும், க்ரீன் கலர் அப்படின்னு இருக்கும். அந்த மாதிரி. அடுத்தது நகரும் சாலை சாதனங்கள் மற்றும் பாதுகாப்பு உபகரணங்கள். இப்போ நகரும் சாலை சாதனங்கள்னு வச்சுக்கோங்களேன், பேரிகார்டெலாம் வச்சுருப்பாங்கல்ல, அதை நம்ம ரோல் பண்ணி உருட்டிட்டு போகிற மாதிரி, அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் இருந்ததுன்னா எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். இதான் பொதுவான போக்குவரத்து சாதனங்களில் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு போயே ஆகணும். ஓகேங்களா? ஸோ அடுத்ததா சாலை மற்றும் தற்காப்பு வாகன ஓட்டும் விதிகள். அதில் பார்த்தீங்கன்னா சாலை தடத்தை வந்து நாம் கடைபிடிக்கிறது. அதாவது ஒன் வே, ஒரு சில இடத்துல வந்து ஒன் வேன்னே இருக்கும், அதை தான் நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அந்த மாதிரி. அதுக்கப்புறம் வேகத்தை நீங்கள் எப்படி புரிஞ்சிக்கிறதுனா, ஒரு போர்டு இருக்கும், இப்படி ஒரு கை காட்டி கம்ப மாதிரி நிற்கும், அதில் ரவுண்டு போட்டு 50ன்னு இப்போ போட்டிருக்குன்னு, இது வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ், 50ன்னு போட்டிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ என்ன அர்த்தம்? அதை பார்த்துட்டு நீங்கள் பாட்டு 80, 70, 100 அப்படின்ற கிலோமீட்டர் ஸ்பீடில் போகலாமான்னா போகக்கூடாதுல்ல. 50ன்னா என்ன அர்த்தம்னா ஸ்பீடு, அது வந்து 50 கிலோமீட்டரில் தான் இந்த இடத்துல நீங்கள் போகணும்னு அர்த்தம். அதனால் வேகம். அப்புறம் ரவுண்டானால வந்து எந்த வழியில் போயிட்டு நீங்கள் திருப்பி வரணுன்றதுலாம் இருக்குல்ல ரூல்ஸு, அதை ஃபாலோ பண்ணணும். அதுக்கப்புறம் நிறுத்தப்படக்கூடிய தூரம், சில இடத்துல சிட்டிக்குள்ளே நிறுத்தக்கூடாது, அவுட்டரில் நிப்பாட்டிக்கலாம் அப்படின்னு அவுட்டரில் நிப்பாட்டுறதுக்குன்னே வந்து சர்வீஸ் ரோடு ஒதுக்கி வச்சுருப்பாங்க, அங்கே போய் தான் நம்ம நிப்பாட்டுற மாதிரிலாம் இருக்கும்ல, அந்த மாதிரி. அதுக்கப்புறம் பின்தொடரக்கூடிய தூரம், முன்னாடி ஒரு வெஹிக்கிள் போகுது, நாம் அந்த முன்னாடி போகிற வெஹிக்கிளுக்கும் நமக்கும் பின்னாடி வந்துட்டு இருக்கிற நமக்கும் எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்கணும் அப்படின்ற ஒரு கணக்கு இருக்கு இல்லையா? இது டிரைவிங்கில் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். முடிஞ்சதுன்னா நீங்கள் வந்து ஒரு கமெண்டில் போடுங்க, இவ்வளோ தூரம் தாங்க டிஸ்டன்ஸ் இருக்கணும்னு ஒரு கமெண்டில் போட்டிங்கன்னா கூட ஓகே, இதை நீங்கள் பார்த்துருக்கீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு அர்த்தம்ல, அதுக்காக சொல்ல வரேன். ஸோ அதனால் பின்தொடரக்கூடிய தூரம் எவ்வளோ இருக்குன்றத நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? அது வாகனத்தை பொறுத்து டிஃப்ரென்ஸாக இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா முந்தி செல்லும் பொழுது எந்த இடத்துல முந்தலாம். இப்போ வந்து ஒரு சாலையோட வளைவு வருது, அங்கே போய் முந்தலாமா அப்படின்னா முந்தக்கூடாது இல்லையா? அந்த மாதிரி. இல்லைன்னா எந்த கண்டிஷனில் முந்தலாம்? முன்னாடி போகிற வாகனத்தில் இருக்கிற டிரைவர் வந்து நமக்கு வழி விடணும் இல்லை வழி கொடுக்கணும். அப்படி இருக்கும் பொழுது அவர் சைகை பண்ணுவார், கொஞ்சம் ஒதுக்கி ஓட்டிட்டு கையை அப்படி சொன்னால் தான் நம்ம போகிற மாதிரி இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி. ஸோ அடுத்தது ரூ வளைவுன்றது எப்படின்னா, இப்போ சென்னையில் பார்த்தீங்கன்னா கத்திப்பாரா மேம்பாலம் கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? அது எப்படின்னா ஒரு கிறிஸ்கிராஸாக இருக்கும், அப்படியே ரவுண்டாக சுற்றி வந்து வேறு வழியில் கட் பண்ணி போகிறோம், அதான் ரூ வளைவு. அந்த மாதிரி வளைவுகளில் எந்த ரூட்டில் நீங்கள் போனால் எந்த இடத்துல போய் சேரும் அந்த ரோடு அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும்ல, அந்த மாதிரி. அப்புறம் பார்த்தீங்கன்னா இடது வலது பக்கம் திரும்பும் பொழுது ஒரு வாகனத்தோடைய சபிக்ஞை என்ன இருக்கணும், அதாவது நீங்கள் எப்படி இண்டிகேட்டர் போடணும், நீங்கள் இடது பக்கம் திரும்பினா எப்படி இண்டிகேட்டர் போடணும், வலது பக்கம் திரும்பினா எப்படி இண்டிகேட்டர் போடணும், இந்த மாதிரியான கண்டிஷன்ஸை தெரிஞ்சுக்கணும். அப்புறம் வண்டியை பின்புறமாக ஓட்டும் பொழுது என்ன குறியீடுகள் நீங்கள் காமிச்சிக்கிட்டு ஓட்டணும். ஏன்னா சில டைம் வந்து நீங்கள் ரிவல்ஸ் எடுக்கிற மாதிரி இருக்கும், இப்போ ரிவல்ஸ் எடுக்கும்போது நீங்கள் என்ன ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் இதில் தெரிஞ்சுக்கணும். அடுத்தது சாலை சந்திப்புகளில் வழிவிடுவது மற்றும் பாதுகாப்புகளுக்கான உரிமை. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா பாதுகாப்புக்கான உரிமையிலேருந்து ஒரு கேள்வி வந்திருக்கு. எப்படி வருது பாருங்களேன். வேகமாக போயிட்டுருங்க, ஒரு 60, 70 இல்லை 100னே வச்சுக்கலாங்க. போகிற வண்டி வந்து டயர் வெடிச்சு போகுது. அபசகுணமாக சொல்கிறேன்லாம் நினைக்காதீங்க, அது கேள்வியே தான். டயர் வெடிச்சு போகுது, அதுவும் ஃப்ரண்ட் டயர்னு வச்சுங்களேன். இப்போ எப்படி அந்த வண்டியை நீங்கள் வந்து ஆக்சிடென்ட் ஆகாமல் காப்பாற்றுறது அப்படின்னா, ஹோல்டு ஸ்டியரிங்கை ஸ்டெடியாக பிடிச்சிக்கணும். அந்த டைமில் போய் கீரை மாற்றிக்கிட்டு இல்லை பிரேக்கை பிடிச்சி அழுத்திட்டுலாம் இருக்கக்கூடாது, புரியுதுங்களா? ஸ்டியரிங்கை ஸ்டெடியாக பிடிச்சிக்கிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கியரை குறைக்கணும். கியரை தான் நீங்கள் குறைக்க முடியும் அந்த டைமில், புரியுதுங்களா? அதை பண்ணினா தான் அந்த வண்டி வந்து எந்த ஆபத்தும் இல்லாமல் போய் நிற்கும். ஏன்னா வண்டி முன்னாடி டயர் வெடிச்சதுன்னா கண்டிப்பாக வந்து ஒரு பக்கம் இழுத்துக்கிட்டு தான் போகும். அப்போ நீங்கள் வந்து ஸ்டியரிங்கை ரொம்ப ஸ்டிஃபாக பிடிச்சி வச்சுருந்தா தான் அது வந்து ஓரளவுக்கு ஸ்டெடியாக போகும், இல்லாட்டி ஸ்டியரிங் வந்து ஒரு பக்கமாக திரும்ப ஆரம்பிச்சிடும். அதுதான் கேள்வியே. ஸோ அதனால் இந்த மாதிரி பாதுகாப்புக்கான உரிமைகளையும் நிறைய விஷயம் இது மாதிரி இருக்கணுங்க, இது மாதிரி தெரிஞ்சுக்கணும் நீங்கள். அடுத்தது வண்டி நிறுத்தும் இடங்கள் எது எது. ஸோ இப்போ ஒரு சிட்டிக்குள்ளே வண்டி நிறுத்த முடியாது, வெளியில் நிறுத்தணும். வண்டி நிறுத்தத்துக்குனே பார்க்கிங்னு போட்டிருப்பாங்க, நோ பார்க்கிங்னு போட்டிருப்பாங்க, அந்த இடத்துல வண்டி நிப்பாட்ட முடியாது இல்லையா? அதனால். ஸோ அதுக்கப்புறம் பல்வேறு வகைப்பட்ட சாலை உபயோகிப்பாளர்கள் இருப்பாங்க. அந்த கண்டிஷனில் எப்படிலாம் நீங்கள் வந்து ஒரு டிரைவராக நடந்துக்கணும் அப்படின்றத பார்த்துக்குங்க. பாதசாரிகள், இப்போ இது வந்து ஒரு முக்கியமான கொஸ்டின். இது வந்து ப்ரீவியஸ் இயரில் எப்படி கேட்டிருந்தாங்க தெரியுங்களா? சாலைகளில் யாருக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ், இதான் கேள்வியே.
இப்போ நம்ம நிறைய பேர் என்ன நினைப்போம் அப்படின்னா, டிரைவிங்கில் இருக்கிறவங்களுக்கு நல்லாவே தெரியும், ரோடு என்ன உனக்கு நடக்கவா போட்டிருக்காங்க, ரோடு விட்டு ஓரமாக போ அப்படிம்போம். புரியுதுங்களா? ஆனால் அது தப்பு. பாதசாரிகளுக்கு தான் முதல் உரிமை. புரியுதுங்களா? அது கிராஸ் பண்ணுற இடத்துல முதல் உரிமை கொடுக்கணும். இருந்தாலும் ஒரு பாதசாரி நடந்து போகிறாரு, சில இடத்துல வயதானவர்களோ சில இடத்துல கண் பார்வையற்றவர்களோ கூட நடந்து வரும் பொழுது அவங்க மேலே போய் நம்ம குறை சொல்ல முடியுங்களா? குறை சொல்ல முடியாது. அதனால் பாதசாரிகளுக்கு தான் ரோட்டில் முன்னுரிமை, வாகனங்களுக்கு கிடையாது அப்படிங்கிறது ஆன்சர். ஓகேங்களா? அதனால் பாதசாரிகளுக்கு முன்னுரிமை கொடுக்கணும். அப்புறம் சைக்கிள் ஓட்டுறவங்களுக்கு முன்னுரிமை கொடுக்கணும். ஏன்னா இவங்களெல்லாம் சடனாக ஒதுங்கிட முடியாது இல்லையா? அதுக்கப்புறம் அவசர கால மற்றும் மெதுவாக செல்லும் வாகனங்களுக்கு எப்படி நாம் ரெஸ்பான்ஸ் பண்ணுறது. இப்போ ஆம்புலன்ஸ் வருது இல்லையா? இப்போ ஆம்புலன்ஸில் இப்போ இதுவே ஒரு கேள்வி தாங்க. ஆம்புலன்ஸில் வந்து நீங்கள் மிரரில் பார்க்கும்போது தான் அந்த எழுத்து கரெக்டாக தெரியும். அதுக்காக தான் அப்படி ஆம்புலன்ஸில் வந்து தலைகளாலே எழுதியிருப்பாங்க. அந்த இதெல்லாம் கேள்வி மாதிரி தான் வரும். இப்போ அவசரகால ஊர்திகளுக்கு வழிவிடுறது, மெதுவாக செல்லக்கூடிய வாகனங்களுக்கு நீங்கள் எப்படி ரெஸ்பான்ஸ் பண்ணுறதுன்றதை தெரிஞ்சுக்கிறதுங்க. அடுத்தது பள்ளிக்கூட பேருந்துகள் போகும்பொழுது அதுக்கு எந்த அளவில் ரெஸ்பான்ஸ் கொடுக்கணும், வாகனங்கள் வழிவிடுறது இல்லை இப்போலாம் நிறைய என்ன ஆகிட்டுருக்குன்னா, பள்ளிக்கூட பேருந்துகள் போகும் அந்த டைமில் கனரக வாகனங்கள் ஓட்டெல்லாம் நிறைய இடத்துல அனுமதி இல்லை. பார்த்தீங்களா? நிப்பாட்டி வச்சுருப்பாங்க. 10 மணிக்கு மேலே தான் அலோவ் பண்ணுவாங்க. அது மாதிரி அந்த 4 மணி 5 மணிக்கெலாம் கனரக வாகனங்கள் ஓட விட மாட்டாங்க, நிப்பாட்டி வச்சுருவாங்க. ஒரு 6 மணியை தாண்டின பிறகு தான் ஓட விடுவாங்க. அந்த மாதிரி கண்டிஷன்ஸ்லாம் நிறைய இருக்கும், தெரிஞ்சு வச்சுக்கணும். அப்புறம் ஆட்டோ ரிக்ஷா, அதுக்கப்புறம் இருசக்கர வாகன ஓட்டிகளுக்கு அந்த இருசக்கர வாகன ஓட்டிகள் 2 வீலர் ஓட்டுறவங்க என்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஃபாலோ பண்ணணும். அதுக்கப்புறம் சாலையில் மிருகங்கள் வருது. ஸோ மிருகங்கள் வரதை நம்மளால் என்ன பண்ண முடியாது, அதுங்கள்கிட்ட போய் நம்ம குறை சொல்ல முடியாது, அதுங்க வராமல் தவிர்க்க முடியாது. அதுங்க அன்ஃபார்ச்சுனேட்டான சுச்சுவேஷனில் வரதான் செய்யும். அப்போ வரதை வந்து நீங்கள் தூரத்தில் இருந்தே வாட்ச் பண்ணிடணும். அப்போ சாலையினுடைய 4 புறங்களிலும் உங்களுடைய கண்களை வச்சுட்டு தான் நீங்கள் ஓட்டுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் தெரிஞ்சுக்கணுங்க. அடுத்தது பயிற்சி வாகனங்கள். சில இடத்துல வந்து எல்போர்டு வண்டி ஓட்டுறவங்கலாம் இருப்பாங்க. இப்போ எல்போர்டு வண்டி ஓட்டினாலே நீங்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட மீட்ரு அவங்கள ஃபாலோ பண்ணக்கூடாது. ஒரு குறிப்பிட்ட மீட்டருக்கு மேலே தான் அவங்கள நீங்கள் பின்தொடரணும். இல்லைனா அவங்கள வந்து நீங்கள் ஓவர்டேக் பண்ணி போகிறதுக்கு அவங்கள்ட்ட இருந்து ரெஸ்பான்ஸ் வந்தோடனே ஓவர்டேக் பண்ணி போயிடணும். இதெல்லாம் ஃபாலோ பண்ணிக்கணும், இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும். அடுத்து கடைசியாக பார்த்தீங்கன்னா, பெரிய வாகனங்கள் கனரக வாகனங்களுக்கு செல்றதுக்குன்னே சாலைகள் இருக்கும். அந்த சாலைகளை பெரும்பாலும் பயன்படுத்தணும். ஓகேங்களா? இந்த தலைப்புகள் தாங்க 100% உங்களுக்கு கேள்விகளாக முன் வைப்பாங்க. அதாவது டிரைவிங் பணிக்கு விண்ணப்பிச்சிருக்கோம் மட்டும் சொல்கிறேன். அதனால் இந்த தலைப்புகள் ரிலேட்டடாக நீங்கள் படிச்சுக்கணும். இது ரிலேட்டடாக மெட்டீரியல் நம்மகிட்டையும் இருக்குது. ஸோ இது ரிலேட்டடாக நாங்கள் கோச்சிங்ஸும் கொடுத்துட்ருக்கோம். அதனால் இது மாதிரி நீங்கள் வந்து ஒருவேளை உங்கள்கிட்ட இருந்ததுன்னா கூட நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுங்கள், ஒன்றும் தப்பு இல்லை. இதெல்லாம் பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக வந்து உங்களால் இந்த எக்ஸாம்லேயே கிளியர் பண்ணி, ஏன்னா நீங்கள் ரிட்டனுக்கு படிப்பீங்க, அதே விஷயத்தை நீங்கள் வந்து செய்முறை தேர்வுக்கும் பயன்படுத்திக்க முடியும், அதே விஷயத்தை இன்டர்வியூலையும் பதிலாக சொல்லிட முடியும். அப்போ டிரைவிங் பண்ணி வந்து ஆல்ரெடி நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருக்கீங்க, டிரைவிங் சர்டிஃபிகேட்ஸ் வச்சுருக்கீங்க அப்படின்னா டெஃபினட்டாக உங்களுக்கு தான் வேலை கொடுப்பாங்க. ஸோ அதனால் இந்த தடவை உங்களுக்கு இந்த வேலை கிடைப்பதற்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப நன்றி.